சொல்லலாம். லைட்டா வாசனை மெதுவா எப்படி இருக்கு? மெதுவா ஃபுல் பவர். நெஞ்சு சளி மாறு சளி எல்லாம் பிச்சுட்டு போயிடும். இப்பேற்பட்ட மருந்து போட்டா எப்பேற்பட்ட வழியா இருந்தாலும் போகும்னு சொல்றாரு. வாங்க கேட்போம். இன்னைக்கு இவரு திருச்சி நம்ம சந்து கடையில தாங்க பார்த்தேன். இவருடைய எக்ஸாக்ட் லொகேஷன் வீடியோட எண்ட்ல இருக்கு, ஃபுல்லா பாருங்க. இப்படிப்பட்ட யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொண்டு வர என்ன ஒரு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. உன் கழுத்து வலி மாறும், தோள்பட்ட வலி மாறும், நெஞ்சு வலி மாறும், ஜாதிக்காய் தைலம்னா இது மாதிரி நைட்டு தேய்ச்சி விடுங்க. காலையில வெந்நீரை போட்டு கழுவுங்க. அந்த வலி இருக்குதானே நீங்க போராடி கொடுக்கலாம். ஒரு காலுக்கு ஸ்ட்ரோக் ஆயிரும், நடக்க முடியாது உங்களால. ஒரு பாட்டு பிரிங்கி மாதிரி ஆயிரும். இங்க பாருங்க, பிரிங்கி மாதிரி ஆயிரும். இந்த தைலத்துல பெண்டு மாறும். இங்க பாருங்க, இதுல ரிட்டர்ன் மாறும். மெல்லி மெல்லிசா ரிட்டர்ன் மாறும். நீங்க நைட்டு தேய்ங்க, காலையில வெந்நீரை போட்டு கழுவுங்க. நீங்க நைட்டு நல்லா அரைக்கா தேய்ச்சி விடுங்க. காலையில வெந்நீரை போட்டு கழுவுனா வலி இருக்காது. 10 வருஷம் வலி தான் சரி, இங்கே தடுவலாம். தேய்ச்சி பார்த்து வாங்கலாம். நீங்க கண்ணுக்கு முன்னாடி தான் வைத்தியம். அது 6 தைலம் கலந்து தருவாங்க. காலு வலிக்கலாம், காலு வலி, கை வலி, இடுப்பு வலி. இங்க பாருங்க, ஒரு தைலம். இங்க பாருங்க, 2 தைலம். இங்கே தேய்ச்சி பாருங்க. வாய் பேசுற வலி போகுமானே, தேய்ச்சி பார்த்து நீங்க வாங்கலாம். இங்க பாருங்க, 3 தைலம். இங்க பாருங்க, 4 தைலம். சோப்பு கலர் நீலகிரின்னு சொல்லுவாங்க. 4 தைலம். இது மாதிரி 5 நீலகிரி ஈக்காய். இந்த பாருங்க, ஈக்காய் 5 தைலம். இங்க பாருங்க 6 காட்டு இஞ்சி தைலம். 6 தைலம். 6 தைலம் கலந்துதானே ஒரு பாட்டில். வாசனை பாருங்க, என்ன மன அடிக்குது. ஒரு கை கொடுங்க. மெதுவா பாட்டு. சின்ன பாட்டில் இருக்கு, 200 ரூபாய் இருக்கு. பெரிய பாட்டில் 500 ரூபாய் இருக்கு. இது 300 ரூபாய். இந்த இருக்கு 200 ரூபாய் இருக்கு. அதுக்கு பெருசு கேட்டீங்கன்னா 500 ரூபாய் கூட இருக்கு பெரிய பாட்டில். இது ரொம்ப தேய்க்கிறதுல மடன்னு 6 தைல கலந்துதான் ஒரு பாட்டில். நம்ம வலிகள் இருந்தா காலு வலி, கை வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, தோள்பட்ட வலி, நெஞ்சு வலி, நெஞ்சு சளி தடுவலாம். தேய்ச்சி பார்த்து நீங்க வாங்கலாம். ஃபுல் பவரா இருக்கும். ஜாதிக்காய் தைலம்னா, மாசிக்காய் தைலம்னா. அடுத்து எங்க இருப்பீங்க? அடுத்து எங்க இருப்பீங்க லொகேஷன்? நம்ம சொந்த ஊர் புதுக்கோட்டை அரந்தாங்கண்ணா. இப்ப இருக்கிறது நம்ம டோல்கேட் இருக்குல்ல, எங்க ஆளுங்க அங்கேதானே இருக்கிறான். 2 மாடி.